ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. குரூப் 4 நெருங்கிட்டே இருக்குது. அதனால் நம்ம டெஸ்ட் எழுதி பார்க்குறது மிகவும் அவசியமான ஒன்று. அதனால் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கேள்வி கேட்டு, இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான், நான் இல்லைன்னு சொல்ல. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்கனாவே இதிலிருந்து நிறைய கேள்விகள் வர வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் படிக்கிறத தெளிவாக படிக்குங்க. இப்போ நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணி தான் பார்க்க போகிறோம். நான் ஒவ்வொரு கேள்வி சொல்லிவிட்டு அதற்கு 3 செகண்ட் மட்டும் டைம் கொடுப்பேன். அந்த 3 செகண்டில் நீங்கள் விடையில பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, உடம்பிடை தோன்றிச் சொன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உற சுட்டு வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வர். இத்தொடரை கூறியவர் யார்? விடை கம்பர். கம்பராமாயணத்தில் இது இடம்பெற்றிருக்கு. அடுத்ததா, பிள்ளைத்தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர் யார்? பிள்ளைத்தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர் யார்? ஞாபகம் வச்சுங்க, தனி நூல். இதற்கான விடை ஒட்டக்கூத்தர். நம்ம பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம குமரகுருபரர் ஆன்சரை எழுதிடுவோம். ஆனால் இதற்கு சரியான விடை ஒட்டக்கூத்தர். அடுத்தது மூன்றாவது கொஸ்டின், திருமங்கையாழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் எது? திருமங்கையாழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் எது? விடை திருவெழு கூற்றிருக்கை. திருகெழு கூற்றிருக்கை. நான்காவது, வீரமாமுனிவர் இயற்றிய 5 இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் எது? வீரமாமுனிவர் இயற்றியுள்ள 5 இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் எது? இதற்கு சரியான விடை தொன்னூல் விளக்கம். அடுத்தது 5வது கொஸ்டின், எறும்பும் தன் கையில் என்சான் என பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. எறும்பும் தன் கையில் என்சான். இதற்கான சரியான விடை ஔவையார். அடுத்ததா 6வது கொஸ்டின், பாவை நூல்களுள் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூல் எது? பாவை நூல்களுள் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூல் எது? தைப்பாவையா, திருப்பாவையா, திருவெம்பாவையா, காவியப்பாவையா? இதற்கு சரியான விடை திருப்பாவை. திருப்பாவையை இயற்றியது ஆண்டாள், திருவெம்பாவையை இயற்றியது மாணிக்க வாசகர். இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்ததா, காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைரக்கடுக்கனை பரிசாக பெற்ற புலவர் யார்? காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைரக்கடுக்கனை பரிசாக பெற்ற புலவர் சிவஞான முனிவரா, பட்டடை சொக்கநாதரா, அழகிய சொக்கநாதரா, மீனாட்சி சுந்தரம் பிள்ளையா? இதற்கான சரியான விடை அழகிய சொக்கநாதர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, வைரம் அழகாக இருக்கும். வைரம் அழகாக இருக்கும். அடுத்தது 8, சைவராக இருந்தும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் யார்? யாருன்னு பார்த்தோம்னா, பேராசிரியரா, அடியார்க்கு நல்லாரா, நச்சினார்க்கினியரா, நாமு வெங்கடசாமியா? இதற்கான சரியான விடை நச்சினார்க்கினியர். இதிலேயே பாருங்கள், 2 கொஸ்டின் இருக்குது. இதில் சிந்தாமணி, சீவக சிந்தாமணி என்பது எந்த காப்பியம்? அது ஒரு சமண காப்பியம். அடுத்தது, கீழ்காண்பவர்களுள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை? நச்சரா, திருமலையரா, அடியார்க்கு நல்லாரா, தாமத்தரா? இதற்கான சரியான விடை அடியார்க்கு நல்லார். அடியார்க்கு நல்லார் எதுக்கு உரை எழுதியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, அடியார்க்கு நல்லார் சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதியிருப்பார். ஞாபகம் வச்சுங்க. சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதியவர்கள் யார் யாருன்னு கேட்பாங்க. அடியார்க்கு நல்லார், நாமு வெங்கடசாமி நாட்டார், அரும்பத உரைக்காரர் அப்படிங்கிற 3 பேர் எழுதியிருப்பாங்க. அடுத்ததா, ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கவென துஞ்சாமல்
தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன் ஆவான் என பாடியவர் யாருன்னு பாருங்க. கண்ணதாசனா, முடியரசனா, பாரதியாரா, பாரதிதாசனா? இதற்கான சரியான விடை முடியரசன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, முடிகொண்ட அரசன் தான் இவ்வாறு பாடுபவன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அரசன் தான் ஆட்சிக்கும் அஞ்ச மாட்டான், யார் ஆளுங்க அப்படின்னு விட்டு கொடுக்க மாட்டான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா, கோவலன் பொட்டல் என வழங்கப்படும் இடம் எதுன்னு பார்த்தோம்னா, கோவலன் பொட்டலம் விரித்து உணவு அருந்திய இடமா, கோவலன் கொலைகளப்பட்ட இடமா, கோவலன் சிலம்பு விற்க வந்த இடமா, கண்ணகி கோவலன் வாழ்ந்த இடமா? இதற்கான சரியான விடை கோவலன் கொலைகளப்பட்ட இடம். அடுத்தது, பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் யார்? இதுதான் சூப்பரான கேள்வி. ஏன்னா நம்ம மகாகவி என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டால் நம்ம ஈஸியாக பாரதியார்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் அப்படி மகாகவி அப்படின்னு பட்டம் கொடுத்தவர் யார் அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான கேள்வி. இதற்கான சரியான விடை வாரா. வாரா அப்படின்னா வா ராமசாமி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அப்போ மகாகவி அப்படின்னா ராமன் மகாராமன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இல்லைன்னா ராமன் மகாவீரர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 13வது கொஸ்டின், சொல் அதற்கான பொருள். இது ஒரு பொருட்பன்மொழியில் வர்றது. இதற்கான பொருந்தாத சொல்லை இணை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது பொருந்தாததுன்னு சொல்லணும். மா அப்படின்னா அழகா, இல்லை மீ உயர்ச்சி அப்படிங்கிறது தவறான விடையா, மூ அப்படின்னா மூப்புங்கிறது தவறான விடையா, மை அப்படின்னா மேம்பாடு இது தவறான விடையா? இதற்கான சரியான விடை மை அப்படின்னா மேம்பாடு என்பது தவறான விடை. மைனா அஞ்சனம் வரும். அடுத்ததா 14வது கொஸ்டின், ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன. இக்கவிதை வரிகளை பாடியவர் யார்? இது சூப்பரான கொஸ்டின்னு சொல்லலாம். அறிஞர் அண்ணாவா, வள்ளிக்கண்ணனா, பட்டுக்கோட்டையாரா, மீராவா? இன்னொரு பாருங்க, ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன. இக்கவிதை வரிகளை பாடியவர் யார்? அறிஞர் அண்ணாவா, வள்ளிக்கண்ணனா, பட்டுக்கோட்டையாரா, மீராவா? இதற்கான சரியான விடை வள்ளிக்கண்ணன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அடுப்பும் விளக்கும் அப்படின்னா வள்ளி அப்படிங்கிறத கொல்லி ஞாபகம் வச்சுங்க, கொல்லிக்கட்டை எரிகிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம், கொல்லிக்கட்டை எரிகிறது. அடுத்தது 15, வெப்ப தடுகளத்து வேலங்கள் ஆயிரமும் கொப்ப தொருக களிற்றால் கொண்டோன். இவ்வரிகள் யாரை குறிப்பிடுகிறது? இன்னொரு தடவை பாருங்க, வெப்ப தடுகளத்து வேலங்கள் ஆயிரமும் கொப்ப தொருகளிற்றால் கொண்டோன். இவ்வரிகள் யாரை குறிப்பிடுகிறது? ராசேந்திரனா, முதலாம் ராஜராஜனா, ராஜாதிராஜனா, ராச மகேந்திரனா? இதற்கான சரியான விடை ராஜேந்திரன். இந்த பாடல் ராஜராஜ சோழனுலா அப்படிங்கிற ஒட்டக்கூத்தர் எழுதிய இந்த பாடல் தான். வெப்ப தடுகளத்து வேலங்கள் ஆயிரமும் கொப்ப தொரு களிற்றால் கொண்டோன் அப்படிங்கிறது ராஜேந்திரனை சொல்லுது. 16வது கொஸ்டின் பாருங்க, நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்றிருள். இக்குறள் இடம்பெற்றுள்ள இயல். இது கேட்குறதா இருந்தால் டஃப்பாலாம் இதுமாரிலாம் கேட்க மாட்டாங்க, இயல் எது அப்படின்லாம். ஆனால் இது ஞாபகம் வச்சுங்க, இக்குறள் இடம்பெற்றுள்ள இயல் எது அப்படின்னு பார்த்தோம்னா இது இல்லறவியல். அடுத்தது, செய் என்னும் வேர் சொல்லின் விளையாடலையும் பெயரை தேர்ந்தெடு. செய்வாயா, செய்தவனா, செய்தானா, செய்தீரா? இதற்கான சரியான விடை செய்தவன். அடுத்தது 18, சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை எழுதுக. பாருங்க, கல்லாரும் கற்றாருக்கும் கலிப்பொருளும் கலிப்பே. ஆப்ஷன் ஏல இருக்கிறது சரியான விடையா? இதில் பாருங்க 2 செமிகோலன் வரும்.
முதல்ல இருக்கிறதுல இரண்டாவது பாருங்க, கற்றார்க்கும் கல்லாருக்கும் கலிப்பொருளும் கலிப்பே அப்படின்னு வருமா? கலிப்பே கலிப்பொருளும் கற்றாருக்கும் கல்லாருக்கும் அப்படிங்கிறது ரைட்டா? இதை பாருங்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, கல்லாருக்கும் கற்றாருக்கும் கலிப்பொருளும் கலிப்பே என்பதுதான் சரியான விடை. 19. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். திறம்பட வரைவது குறத்தி பாட்டு இறப்பு நிகழ்வதிர் வெண்ணும் முக்காலமும் அப்படிங்கிறது ரைட்டா? முக்காலமும் உரைப்பது குறத்தி பாட்டு இறப்பு நிகழ்வதிர் திறம்பட வெண்ணும் அப்படிங்கிறது சரியான விடையா? இறப்பு நிகழ்வதிர் வெண்ணும் முக்காலமும் திறம்பட உரைப்பது குறத்தி பாட்டு என்பது சரியான விடையா? குறத்தி பாட்டு முக்காலமும் உரைப்பது இறப்பு நிகழ்வதிர் வெண்ணும் திறம்பட அப்படிங்கிறது சரியான விடையா? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, இறப்பு நிகழ்வதிர் வெண்ணும் முக்காலமும் திறம்பட உரைப்பது குறத்தி பாட்டு என்பது சரியான விடை. அடுத்தது, விடைக்கற்ற வினாவை தேர்க. பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம். இதற்கான வினாவை நீங்கள் சரியாக தேர்ந்தெடுக்கணும். இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள், அப்போ தான் நீங்கள் கரெக்டாக இதை சொல்கிறீங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். பெற்றதை, இதற்கான சரியான விடையை பாருங்கள். பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணத்தால் பெறுவது எது? முதல்ல கேள்வியை படித்து பார்த்துட்டு, முதல்ல பதிலில் இருக்க ஆப்ஷன்ஸை படித்து பார்த்துட்டு அதற்கு மேலே இருக்கிற கேள்வியை இது ஆப்ஷன் கூட பொருத்தி பார்க்க பாருங்கள். பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணத்தால் பெறுவது எது? அதற்கான சரியான விடையை மேலே பாருங்கள். பெற்றதை வணங்கி வாழும் பெருங்குணத்தால் பெறுதல் இன்பமாகும் அப்படிங்கிறது சரியாக புரிஞ்சிருக்கு அப்படின்னு. அடுத்தது 22. பொருந்தா இணையை கண்டறிக. தினம் அப்படின்னா நாளா, நெருநல் அப்படின்னா நேற்றா, சலவர் அப்படின்னா நல்லவரா, மாறன் அப்படின்னா மன்மதனா? இதில் பொருந்தாத இணை எது தவறான விடை அப்படிங்கிறத சொல்லணும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, சலவர் அப்படின்னா நல்லவர் அப்படின்னு இருக்கு, அதுதான் தவறான விடை. அடுத்து 22. வேர்ச்சொல் தருக. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. வேர்ச்சொல் தருக. முதல்ல வேர்ச்சொல்னா என்னன்னு பாருங்க. கட்டளை இடுற மாரி வந்தால் அது வேர்ச்சொல், அதை முதல்ல ஞாபகம் வச்சுங்க. அப்போ இதில் எது கட்டளை இடுற மாரி வருது அப்படின்னு பாருங்க. பற்றுக அப்படிங்கிறதா, பற்றற்றான் அப்படிங்கிறதா, பற்றி அப்படின்னா பற்று அப்படிங்கிறதா? இதற்கான சரியான விடை பற்று அப்படிங்கிறதா. பற்றுக வருது அப்படின்னு நான் நினைக்கக்கூடாது. பற்றுக அப்படிங்கிறது லாஸ்ட்டில் வேங்கோல் வினைமுற்றா வந்துடும். அதனால் இந்த பற்று அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்ததா 23. நான்மணி மாலை என்ற சொற்றொடர் குறிப்பது எதுன்னு சொல்லணும். முத்து பவளம் மரகதம் மாணிக்கம், முத்து வைரம் வைடூரியம் மாணிக்கமா, முத்து மரகதம் கொம்பு மாணிக்கமா, முத்து பவளம் வைரம் மாணிக்கமா? இதற்கான சரியான விடை முத்து பவளம் மரகதம் மாணிக்கம். 22. சீராபுராணத்தில் தீர்க்க தரிசனத்தை கூறுவது எது? இது இம்பார்ட்டண்டான கொஸ்டின். சீராபுராணத்தில் தீர்க்க தரிசனத்தை கூறுவது எது? இதற்கான சரியான விடை நூப்புவத்து காண்டம். நூப்புவத்து காண்டம். அடுத்தது 25 பாருங்க. வல்லைக்கு உறங்கும் வளநாட. வல்லை, இதில் வல்லை என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லணும். நெல் குத்தும் போது பெண்கள் பாடும் பாட்டா, நடவு நடும்போது பெண்கள் பாடும் பாட்டா, கும்மி அடிக்கும் போது பெண்கள் பாடும் பாட்டா? இதற்கான சரியான விடை கும்மி அடிக்கும் போது, நெல் குத்தும் போது பெண்கள் பாடும் பாட்டு. நெல் குத்தும் போது பெண்கள் பாடும் பாட்டு. 26. மானுட பிறப்பு நூல் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் என்ற உயிரியல் தொழில்நுட்பத்தை அறிவுறுத்தும் நூல் எது? தேவாரமா, திருவாசகமா, திருக்கோவையாரா, திருப்பள்ளி எழுச்சியா? இதற்கான சரியான விடை
திருவாசகம். இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மனிதர்கள் வாசித்தால்தான் கிருமிகளை அகற்றி நம்ம பிழைக்க முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மானுட, இதில் மானுட அப்படின்னா மனிதர்கள், வாசித்தால்னா திருவாசகம், கிருமிகளை அகற்றி அப்படின்னா கிருமியை செருவினில் பிழைக்க முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. தனி வாக்கியம் குறித்து கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? வினா பொருள் தரும் வாக்கியம் அல்லது அதுவா, இல்லை ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடிவதுவா, தனி வாக்கியங்கள் பல தொடர்ந்து வருமா, இல்லை ஒரு முதன்மை வாக்கியம் ஒரு துணை வாக்கியத்துடன் சேர்ந்து வருமா? இதற்கான சரியான விடை ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது தனி வாக்கியம். எழுவாய் அப்படின்னா அங்கே பெயரை குறிக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 29. திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றிராவிட்டால் தமிழ்மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் யார்? திருவிக்காவா, உவேசாவா, கி.வா. ஜெகநாதனா, கி.ஆ.பெ. விஸ்வநாதமா? இதற்கான சரியான விடை கி.ஆ.பெ. விஸ்வநாதம். கி.ஆ.பெ. விஸ்வநாதம் ஞாபகம் வச்சுங்க. உவேசா மண்பதைக்கு பொது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த திருக்குறளும் அதற்கான மேற்கோள்களும் அதற்குனே தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை போய் பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். அடுத்தது 30. தெண்டன் இட்டது வள்ளுயிர் திண்டிரல் புலியே. இத்தொடரில் திண்டிரல் என்னும் சொல்லிற்கு டேஸ் என்பது பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா, திண்டிரல் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கான சரியான விடை உறுதியான. திண்டிரல் அப்படின்னா உறுதியான. 31. துரைமாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார்? மீராவா, முடியரசனா, கண்ணதாசனா, பெருஞ்சித்திரனாரா? இதற்கான சரியான விடை பெருஞ்சித்திரனார். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதுமாரி இதுக்கு தமிழுக்கு உங்களுக்கு செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். நன்றி.